எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பாடி ஆர்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடி ஆர்டருங்கிறது என்னன்னா, அதாவது நம்மளுக்கு ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி, அதாவது ஸ்வெட்டிங்ஸ், இந்த வேர்க்கிறதுனால, அப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வரும். யூஸ்வலாக இந்த வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தோம்னா ஸ்வெட்டிங்லாம் நிறைய இருக்கும். அப்போ அதனால என்ன பண்ணோம்னா உடனே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் பாடி வந்த உடனே கொஞ்சம் குளிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஆம்பீட்லலாம் நம்மளுக்கு அந்த ஹேர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. இந்த ஸ்வெட்டு கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு நம்ம குளிச்சாலும் போகவே போகாது. சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதாவது அந்த 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். அதை முடிகிற வரைக்கும் எடுத்துக்கணும். பாதியோட நிறுத்திட்டோம்னா அது திரும்பி அது போகாமையே தான் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு பாடியில் நல்லா ஸ்மெல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஜவ்வாதுன்னு ஒரு பொடி கிடைக்கும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில். அதை கொஞ்சோண்டு பவுடர்லையோ இல்லாட்டி தண்ணியிலையோ போட்டு மிக்ஸ் பண்ணி அதை போட்டோம்னா உடனே அந்த ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பாடி ஆர்டர் இருக்குன்னா சில பேர் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இந்த சென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம அது மைல்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் ஏற்ற மாதிரி, என்ன சிலதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஸ்மெல் இருந்ததுன்னா சில பேருக்கு தலைவலி வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத வாங்கி போட்டுக்கிறது நல்லது. இது கூட ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறது அந்த அளவுக்கு ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.